தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் பேர் நம்பாடுவான்னு பேர். பெருமாள் சொல்கிறார், நம்மை பற்றி பாடுபவன் அப்படிங்கிறதுனால நம்பாடுவான்கிற அவருடைய பேர் தான் நமக்கு தெரியறது. இவர் திருக்குறுங்குடி பக்கத்தில் வசித்தார். தாழ்த்தப்பட்ட குலத்தை சார்ந்தவர். இவருக்கு பெருமாளுடைய அனுகிரகம் கிடைச்சுடுத்து. அந்த கார்த்திகை மாதத்து வளர்பறை ஏகாதசி, கைசிக ஏகாதசிக்கு வீட்டுக்கு திரும்புகிறார். பிரம்மராட்சசத்துக்கு உணவாகணும். அப்படி போகிற போது வழியில் பெருமாள் தோன்றுகிறார், ஒரு முதியவராக. பெருமாளுக்கு என்ன ஆசை? இந்த 2 பேருக்குமே, யாருக்கு? நம்பாடுவானுக்கும் சரி, பிரம்ம ராட்சசத்துக்கும் சரி, ஒரு நல்ல கதியை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முதியவராக சொல்கிறாராம். நம்பாடுவான்ட்ட ஒரு முதியவராக வருகிறார். எங்கேப்பா போகிற அப்படின்னு கேட்குறார். நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், இந்த வழியா அப்படின்னு நம்பாடுவான் சொல்கிறார். இந்த வழியாக போகாத, அங்கே ஒரு பிரம்ம ராட்சசம் உட்கார்ந்துருக்கு, அது உன்னை சாப்பிட்டுடும் அப்படிங்கிறார் முதியவர். இல்லை, அது சாப்பிடணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வழியாக போயிட்டுருக்கேன். நான் அந்த பிரம்ம ராட்சசத்துக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியா, சரி போ போ அப்படின்னு முதியவர் மறைஞ்சிட்டேன். பிரம்ம ராட்சசம் முன்னாடி போயிட்டேன். யாரு? நம்பாடுவன் போயாச்சு. பிரம்ம ராட்சசத்தை பார்த்து சொல்கிறேன், என்ன சாப்பிட ரொம்ப பசியாக இருக்கியே அப்படிங்கிற. இப்போ பிரம்ம ராட்சசன் சொல்கிறதான், என்னோட பசி இப்போ போயிடுத்து. எப்படி பாருங்க, என்னோட பசி இப்போ போயாச்சு, எனக்கு பசி இல்லை. நீ இவ்வளவு நல்ல பக்தனாக இருக்க, பெருமாள் பக்தனாக இருக்க, நான் ஏன் பிரம்ம ராட்சசம் ஒரு பிசாசா இருக்க தெரியுமா? முந்தைய பிறவியில் என்னுடைய பெயர் யோக சர்மான்னு பேர். நான் ஒரு அந்தன குடும்பத்தில் அவதரித்தேன். அனுஷ்டானங்களை சரியாக செய்ய மாட்டேன். ஒரு யாகத்தை செய்கிற போது விளம்பரத்திற்காக, பணம் அதிகம் இருக்குங்கிற திமிருக்காக ஒரு யாகம் நடத்துகிற போது எனது அகந்தை மட்டுமே வெளிப்பட்ட காரணத்தினால அந்த யாகம் பூர்த்தியாவதற்குள் நான் இறந்து விட்டேன். அதனால் நான் பிரம்ம ராட்சசமாக இருக்கேன், இந்த பிசாசா இருக்கேன். நீ இப்போ பெருமாளை போய் பார்த்துட்டு வரியே, கைசிக பண்ணில் ஒரு பாடல் பாடினியே, அந்த பெருமாளோட அனுகிரகம் உனக்கு கிடைச்சது, அதில் கொஞ்சம் போகிற புண்ணியத்தை எனக்கு கொடு, எனக்கு விமோச்சனம் கிடைச்சிடும். ஒரு பக்தனால, பெருமாள் பக்தனால தான் எனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கணும், ஒரு வரம் எனக்கு இருக்குது. அது உன்னால தான் இன்னைக்கு கிடைக்க போகிறது, நீ கொடு அப்படிங்கிற. இல்லை, நான் அதை தரமாட்டேன். நீ என்ன கேட்ட? என்னை சாப்பிடணும்னு சொன்னேன், நீ என்ன சாப்பிடு அப்படிங்கிறார் நம்பாடுவான். திரும்ப சொல்கிறது அந்த பிரம்ம ராட்சசம், அப்பா எனக்கு சாப்பிட வேண்டாம்ப்பா, புண்ணியத்தை கொஞ்சமாக கொடுப்பா, உன் புண்ணியத்தை கொடுத்தாலே எனக்கு பிறவி மோட்சம் கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் நம்பாடுவான் தான் பெற்ற அந்த புண்ணியத்தை, பெருமாள் பக்தியின் மூலமாக கிடைத்த புண்ணியத்தை ஒரு பகுதியை கொடுக்கிறான் அந்த பிரம்ம ராட்சசத்திற்கு. அடுத்த கணம் பழைய நிலையை அடைகிறது. பழைய நிலை ஒரு பாகவதனாக, ஒரு சாதாரணமான குடும்பத்தில் இருக்கக்கூடியவனாக தோன்றுகிறது. அப்போ சொல்கிறதான், நான் பகவானை பற்றி பாடி நான் முக்தியை தேடிக்கிறேன், ரொம்ப சந்தோஷம்னு இந்த நம்பாடுவானை பார்த்து அந்த பிரம்ம ராட்சசம், அதாவது மனிதனாக மாறிய பிரம்ம ராட்சசம் சொல்கிறதாம். அந்த பிரம்ம ராட்சசத்துக்கும் ஒரு முக்தி கிடைச்சாச்சு, ஒரு மனித பிறவி கிடைச்சாச்சு, பகவான் நாமத்தை சொல்லக்கூடிய பிறவி கிடைச்சாச்சு. அதே போல் இந்த நம்பாடுவானோ கடைசி வரைக்கும் பெருமாளை பற்றி பாடியே, பெருமாளை பற்றி பேசியே இவனுடைய காலமும் முடிஞ்சு போச்சான். இந்த கதையை, இந்த புராணத்தில் இந்த கதையை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வராக பெருமாள் பூமி பிராட்டியாருக்கு சொல்கிறார். இது போல் நம்பாடுவான்னு ஒரு பக்தன், ஒரு உண்மையான பக்தி இருந்த காரணத்தினால ஒருவனுக்கு ஒரு முக்தியை கொடுக்க முடிஞ்சது, உரிய காலத்தில் அவனுக்கும் ஒரு வைகுந்த வாசம் கிடைச்சது அப்படிங்கிற அந்த கதையை சொல்லிட்டு, கைசிக ஏகாதசி தினத்தில் எவர் ஒருவர் விரதம் இருந்து
கைசிக ஏகாதசி மகாத்மியத்தை, இந்த நம்பாடுவான் சரித்திரத்தை சொல்கிறார்களோ, பேசுகிறார்களோ, பலரும் அமர்ந்து பாராயணம் செய்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் உரிய காலத்தில் ஒரு மோட்சத்தை, அதாவது வைகுந்த வாசத்தை நான் அருள்வேன். அவர்கள் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் கொண்டு திகழ்வார்கள் அப்படின்னு பெருமாளை சொல்லியிருக்கு. இப்பேற்பட்ட சிறப்பு கொண்ட கோவில் எங்கே இருக்கு? திருக்குறுங்குடி அப்படிங்கிற இடம், நாங்குநேரிக்கு பக்கத்தில். இந்த ஆலயத்தில் இருக்கிற பெருமாள் அழகிய நம்பி, அற்புதமான பெருமாள். இந்த பெருமாளைத்தான் தினமும் கோவில் வாசல்ல நின்று அந்த கொடிமரம் மறைக்கிற போது இப்படியும் அப்படியும் நகர்ந்து நகர்ந்து பாடுவாராம் நம்பாடுவான். பக்திக்கு என்ன வேணும்? மனசு தான் வேணும். எந்த குலத்தை சார்ந்தாலும், எந்த ஜாதியை சார்ந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தாலும் பகவான் பார்க்க மாட்டார். நம்மளோட மனசை தான் பார்ப்பார். இதற்கு சிறந்த உதாரணம் யாரு? நம்பாடுவான். கைசிக ஏகாதசி தினத்தில் இந்த நம்பாடுவானை பற்றி பேசுவது, இவருடைய புகழை பாடுவது அத்தனை சிறப்பு. பெருமாளின் அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.